உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தார். மரணத்தை அவர் ஜெயித்தார். பாதாளத்தை அவர் வென்றார். மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. பாதாளம் அவர் மேல் ஜெயம் எடுக்க முடியவில்லை. இவர்களின் மேல் வெற்றி சிறந்தவராய் அவர் உயிர்த்தெழுந்தார். ரோமர் 8:11 சொல்லுகிறது, அன்றியும் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிடத்தில் இருந்து உயிர்த்தெழ பண்ணின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். இப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இதை கவனித்து பார்க்கிற மரண போராட்டத்தில் இருக்கிற உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு விலகட்டும். கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேல இறங்கட்டும். மரண போராட்டத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டும். பொல்லாத ஆவிகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும். கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேல இறங்கட்டும். உங்கள் கட்டுகளை அறுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த இடத்துல, எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் மரித்து போய் இருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கை எந்த இடத்துல எல்லாம் மரித்து போய் இருக்கிறதோ, ஹல்லேலூயா, ஒருவேளை உங்கள் பொருளாதார காரியத்துல, சரீர வியாதியில, ஆரோக்கியத்துல, சுகத்துல, பலத்துல, இன்னும் குடும்ப வாழ்க்கையில எந்த இடத்துல எல்லாம் உங்கள் சரீரம் மரித்ததா இருக்கிறதோ, செத்து போனதா இருக்கிற உங்கள் வாழ்க்கை செத்து போய் இருளடைந்ததா இருக்கிறதோ, அந்த இடம் எல்லாம் இப்பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் வல்லமையினாலே விடுதலை உண்டாகட்டும். கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்துல விடுதலை நான் கட்டவிழ்க்கிறேன்.